வணக்கம் சார். இருக்கட்டும். ஆமா, எத்தனை மாசம் சார்? உங்களுக்கு தெரியாததா? நான் இங்க 5 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். நான் உன் சர்வீஸ கேட்கல. இத வயத்துக்கு சம்பாதிச்சா தப்பு இல்லை. ஆனா சம்பாதிக்கிற எல்லாத்தையும் வயத்துக்கே போட்டா எப்படி? இப்படியே போனா சிட்டில எந்த கடையிலயும் உங்க சைஸுக்கு பெல்ட்டே கிடைக்காது. எழுந்து நிக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறியே, நீ எப்படி ஓடுவ? நீ திருடனை பிடிக்க வேண்டாயா? ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னா நீ உன்னை காப்பாத்திக்கவாவது ஓட வேண்டாம்? அப்பப்ப எக்ஸசைஸ் பண்ணு, தப்பு இல்ல. உட்காரு. சார், யார பார்க்கணும்? புதுசா இருக்கீங்க? நான் புதுசா இருக்கேன். நான் யார பார்க்கணுமா? வாங்க சார். வணக்கம். என்ன 3ஆம் தேதி செக் வாங்க வந்தீங்களா? என்ன ரிசப்ஷனிஸ்ட மாத்திட்டீங்களா? என்ன சார் பண்றது, இந்த சீட்டுக்கு வந்தாலே மேரேஜ் பிக்ஸ் ஆயிடுது. மாப்பிள்ள தொடர்ந்து வேலை செய்ய வேண்டாம்னு சொல்றாருன்னு சொல்லி வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த சீட்டோட ராசி நல்ல விஷயம் தானேயா. இது ஏன் நெகட்டிவா சொல்றீங்க? கல்யாண ராசி உள்ள சீட்டுன்னு பாசிட்டிவா சொல்ல வேண்டியது தானே. இந்த பொண்ணும் போயிடுச்சுன்னா, ஐ மீன் வேலையை விட்டு போயிடுச்சுன்னா என்கிட்ட சொல்லு. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்கு, அதை இந்த சீட்ல உட்காந்து வைப்போம். இந்த சீட்டோட ராசி கல்யாணம் காட்சி நடக்கட்டுமே. ஆமா, நாயுடு சீட்ல இருக்காரா இல்ல மொட்டை மாடிக்கு தம்மடிக்க போய் சீட்ல இருக்கார? ஹலோ நாயுடு. வாங்க பத்திரி சார். உட்காரு. ஏன் பத்திரி சார், மாசம் செக் வாங்க நீங்க எதுக்காக ஆபீஸ்க்கு வரணும்? பாரதி கிட்ட சொல்லி நானே போஸ்ட் பண்ணிட சொல்லிடுறேன். இல்லனா உங்க அக்கவுண்ட் நம்பரை சொல்லுங்க, டைரக்டா அதிலே போட்டுறேன். நாயுடு, மாசம் செக் வாங்க வரதுனால தான் உங்க எல்லாரையும் பார்க்க முடியுது. அதோட உங்களுக்கு ஒரு செக் தேவைப்படுதே. ரொம்ப குழம்பாத. நீங்க தான் ஒழுங்கா வேலை செய்தீங்களா நான் செக் பண்ண வரேன். அப்பதானே நைட்டு உங்க சேர்மன் என் ஃப்ரெண்டு சிதம்பரம் போன் பண்ணும்போது நான் ஒழுங்கா பதில் சொல்ல முடியும். வா பாரதி, எப்படி இருக்க? பாத்தியா, நான் செக்குக்கு வர போறேன்னு தெரிஞ்சு செக் எழுதி கவர்ல போட்டு ரெடியா வச்சிருக்கா. தட் இஸ் பாரதி. நல்லா இருக்கியா? அப்பா பிசினஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? வரேன். வாங்க சார். பாரதி, நீ கொடுத்த ஒரு செடி அது ரொம்ப நல்லா வளர்ந்துகிட்டு இருக்குமா. டெய்லி அதுக்கு தண்ணி விடும்போது உன் ஞாபகம் தாமா வருது. அது என்னவோ அந்த செடியை பார்க்கும்போது ஒன்ன பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆமா, உங்க ஜிஎம் நடராஜ் ரூம்ல தான் சார் இருக்காரு. பார்த்துட்டு வரேன். ஹலோ, ரியல் எஸ்டேட் வரதராஜனா? யோ, நான் தேவி எக்ஸ்போர்ட்ஸ் நடராஜன் பேசுறியா? அதான்யா, அது நீலாங்கரை பக்கத்துல ஒரு 4 கிரவுண்டு அன்னைக்கு சொல்லியிருந்தேனே, அதை பேசி முடிச்சுடு. 18 கோடி ரூபாய். ஆனா உனக்கு என்ன, நான் தானே பணம் கொடுக்க போறேன். முக்கியமான விஷயம், ரெஜிஸ்ட்ரேஷன் என் பேர்ல இருக்கட்டும். அமெரிக்கால இருக்கிற என் அண்ணனுக்கு இது தெரிய வேண்டாம், புரிஞ்சுதா? உள்ள வரலாமா? சார் வாங்க சார், உட்காருங்க சார். நடராஜ் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார், உட்காருங்க. டிஸ்டர்பன்ஸ். போன் எடுத்து பேசுப்பா, எனக்கு ஒன்னும் அவசரம் இல்ல. இல்ல சார், இது ராங் நம்பர். யாருன்னு தெரியாமலேயே எப்படி ராங் நம்பர்னு சொல்ற? 2-3 நாளாவே இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் ஃபோன் பண்ணி இங்க லேண்ட் ஷிப் அங்க லேண்ட் ஷிப்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நம்பர் தெரியும், அதான். அதுவும் இல்லாம எனக்கு எதுக்கு சார் இடம்? நானே அண்ணன் நிலையில ஒண்டி இருக்கிறேன். போகும்போது ஒரு 6 அடி நிலம் இருந்தா போதாதா? நடராஜ், அநியாயத்துக்கு நீ நல்லவனா இருக்கப்பா. இவ்வளவு அப்ராணியா இருக்க கூடாது. நமக்குன்னு சொந்த இடம் வேணும். ஒரு 1/4 கிரவுண்டோ 1/2 கிரவுண்டோ நம்ம பேர்ல இருக்கணும். காட்டாங்குளத்தூர் பக்கத்துல சீப்பா கிடைக்கும். கஷ்டப்பட்டு வாங்கி போடேன். பிராப்தம் இருந்தா அதுவா வந்து சேர போகுது. நாம ஏன் சார் மெனக்கடணும்? எப்படி இருக்க அங்கிள்? மரியாதை மனசுல இருந்தா போதும். அது எப்படி அங்கிள்? மற்றவங்கள விஷ் பண்ணா ஓகே, நீங்க பிளஸ் பண்ணா தானே நாங்க நல்லா இருப்போம். என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்போதுமே உண்டு. அப்புறம் நடராஜ், வந்த காரியம் முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். சரி சார், வரட்டுமா? அநியாயத்துக்கு இவனை நல்லவனாவும் பணிவானவனாவும் வளர்த்திருக்க. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நான் நின்னேன், என் காலில் விழுந்து விழுந்து இவன் என்ன அரசியலுக்கே தள்ளிடுவான் போல இருக்கு. வரட்டுமா? வரேன். யார் இவர் இப்போ வர சொன்னது? ஐ ஹேட் திஸ்.
ஏன் சித்தப்பா இவரோட செக்கை நீங்க வீட்டுக்கே கொடுத்து அனுப்பலாம்ல? நானும் அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஆள் எங்க கேட்கறாரு? நைன் நச்சரிச்சுக்கிட்டு மாசம் மாசம் இங்க வந்து படுத்துறாரு. இது பாருங்க, அடுத்த வாட்டி இவர் வரும்போது இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு bloody fall on his feet. ஷூர்.